ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோட இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் டிஸ்க்ளோஷர் டே. இந்த திரைப்படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் ஐமேக்ஸ் திரையரங்கில் போய் பார்க்குறோம். ஒரு சில திரைப்படங்கள் தான் ஐமேக்ஸ்க்காகவே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் அப்படி ரெடி செய்யப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸை பற்றி பேசிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஐமேக்ஸ்லாம் பார்த்தாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பாக அப்படி ஒரு பயங்கரமான ஒரு படத்தை அவர் கொடுத்துருப்பாரு, ஐமேக்ஸுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கொடுத்துருப்பாருன்றதை நம்பி தான் நம்ம அந்த படத்தை ஐமேக்ஸில் புக் பண்ணுறோம். பட் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது தரல. ரெண்டாவது என்னன்னா, ஸ்பீல்பர்க் படம் அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஏலியன்ஸ் அவர் எப்படி இப்படிலாம் காட்டியிருக்காரு. அண்டு இந்த படத்தில் அதை தாண்டி ஏதோ ஒரு புது இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்ல போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நான் இந்த படத்துக்குள்ளே போனேன். அதுவும் இல்லை, அது ரெகுலராக தான் இருந்தது. பட் அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குல்ல. இத்தனை வருஷம் ஆகியும் ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாரு, அவருக்கான ஒரு ஃபேன்ஸ்ன்னு எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. மிக முக்கியமாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபாக ஒரு ஸ்டேஜ் பண்ண விதம். ஏன்னா ஒரு ஆஃப் வேல கதையை ஆரம்பிக்கிறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஒரு பாக்ஸிங் மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கு. எழுந்தனா ஒன்று சுட்டுருவேன், ஒழுங்காக அந்த பேகை வச்சு எழுந்துரு அப்படின்றாங்க. ஒரு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பேகையும் தூக்குறாங்க, அந்த ஆளையும் தூக்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் இருக்குது, அது வேணுன்ற மாதிரி ஒரு டீம், FBI மாதிரியான ஒரு டீம் வந்து போராடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவாக. அப்படி ஒரு டீம் வந்து அவங்களை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் இவர் அவங்களை ஏமாற்றி அந்த பொருளோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட தப்பிச்சிடுறாரு. இந்த டீம் எப்படி அந்த ஹீரோவையும் அந்த வில்லனையும் அந்த ஹீரோவையும் அந்த ஹீரோயினையும் கூட இருக்க அந்த பொருளையும் எடுக்கிறாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையாக ஃபர்ஸ்ட் டிராவல் ஆகுது. அப்படியே பேரலா இன்னொரு கதையில் என்ன ஆகுது, ஒரு ஆங்கரா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு எல்லா லாங்குவேஜும் பேசுறாங்க. திடுதுப்புன்னு என்ன ஆகுதுன்னே தெரியல. அவங்க லைஃப்ல ஏன் இப்படி ஒரு மாற்றம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியில என்ன கதை இருக்கு, அண்ட் ரியல் லைஃப்ல நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கா இல்லையான ஒரு சந்தேகத்துல இருக்க விஷயம் அப்படின்னா கண்டிப்பா ஏலியன்ஸ். இந்த கதையை பார்க்கும்போது கண்டிப்பா ஏலியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த பூமியில நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு சுப்ரீம் பவரா ஹியூமன்ஸ் மட்டும் தான் இருக்கும்ன்றதை நினைச்சுக்கிட்டோம். பட் அதுக்கு மேல ஒரு பவர் வரப்போகுது இல்ல வந்துடுச்சு அப்படின்றத தொடர்ந்து அவருடைய படங்கள் மூலியமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்துலயும் அவர் அப்படி ஒரு டிசிஷன் மேக்கிங் தான் எடுத்திருக்காரு. பட் என்ன இருந்தாலும் டுவர்ட்ஸ் த எண்ட்ல நம்ம கிட்ட ஒரு தீர்மானத்தை கொடுத்துறாரு. அது இருக்கு இல்லைன்ற முடிவை நீங்க எடுங்க, அது என்ன பண்ண போகுது இல்லைன்ற முடிவை நீங்க எடுங்க, அது என்னவா வேணா இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போய் நிறுத்துறாருல. அதுதாங்க இந்த படத்தோட ஹை. அதுதான் இந்த டைரக்டருடைய படங்களை கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான பாயிண்டா இருக்குன்றதை நான் பாக்குறேன். இதே கதையை வேற ஏதாவது ஒரு டேரக்டர்ஸ் எடுத்திருந்தாங்களா இப்படி ஒரு இம்பாக்ட், அதுக்குள்ள இப்படி ஒரு டிராவல் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனா இவர் பண்ணியிருக்காருன்னும் போது அவருடைய பேருக்காக ஒரு மேஜிக் ஒன்று நடக்குதுல. அதுதான் அவர் இத்தனை வருஷமா இந்த சினிமாக்காக போட்ட உழைப்பா நான் பார்க்குறேன். அண்ட் ஸ்டீஃபன் அவர்கள் இந்த படத்தையும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பயங்கர ரேசியாக இருந்தது. அவங்க ட்ரீட் பண்ண ட்ரீட்மெண்ட்டு, ஒரு ஓவரால் அந்த கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அண்ட் அந்த கதை மூலிமா என்ன சொல்ல வராங்க. மிக முக்கியமாக நம்மளை விட ஒரு பவர்ஃபுல்லான கிரியேச்சரை நம்ம பார்த்துட்டோம், இல்லை நம்மளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஆளை நம்ம பார்த்துட்டோம்னாலே அவங்கள ஒரு தெய்வமாவோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள மனுஷனை தாண்டி வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒரு தப்பான ஒரு டிசிஷன் மேக்கிங்னு இந்த படத்துல ஒரு சீக்வன்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோயின் கேரக்டர் ஒரு இடத்துலையும் எல்லாருடைய பேரையும் சொல்லிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்து மேல ஒரு பொண்ணு வந்து அவங்கள வந்து ஒரு ஜீசஸா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. முட்டிக்கால் போட்டு அந்த சிலுவை அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் எந்த மதத்தையும் சார்ந்தவங்க கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, நம்மளை விட ஒரு சுப்ரீம் பவரை பார்த்துட்டோம்னா அவங்க ஒரு சாமியா இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அவங்க நம்மளை விட அடுத்த லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு அனிமலுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம அனிமலோட ஒரு சுப்ரீம் பவரில் தான் இருக்கும். அதுக்காக நம்ம கடவுள் ஆயிடுறோமான்னு கேட்டால் கிடையாது. அந்த ஒரு தாட் ப்ராசஸில் யோசித்து அந்த ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணி அதை ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி சமர்ப்பிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதை பயங்கர பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட எனக்கு ஓவரால் ஃபேவரட் சீன் தான் அந்த சீக்வன்ஸ். அண்டு தொடர்ந்து இவருடைய படங்களில் வர காட்சிகளாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம அங்கங்கே இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ இல்லை வந்து விளாக்லையோ பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏரியா 57 அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது அப்படின்ற நிறைய பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வரும். அந்த எதிர்பார்ப்பு தாங்க இந்த திரைப்படத்தோட மெயின்
பில்லராகவே நான் பார்க்குறேன். அதை இந்த கதையிலையும் கரெக்டாக ஒன்று மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அதுவும் கிளைமேக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சீக்வன்ஸ்லாம் ஒன்று காமிச்சிருப்பாரு. இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஒருவேளை உண்மையாகவே வந்து இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கூடிய விரைவில் அதை பற்றி சொல்ல போகிறாங்கன்னா, அடுத்த பெரிய அதிர்ச்சியாக வந்து மக்களுக்கும் சரி, மிக முக்கியமாக ஹியூமன்ஸுக்கும் சரி, அவங்க சொல்ல போகிற ஒரு கருத்தாக இதுவாக தான் இருக்க போதா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இந்த திரைப்படம் வந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த ஒரு ஆள் படம் பார்த்ததுக்கு அப்புறமா பூர்த்தி செஞ்ச மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். பட் என்ன இருந்தாலும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பேசணும்ல. எனக்கு இந்த கதையில எது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா, ஒரு இடத்துல ஹீரோ மறைஞ்சு போய் ஒரு கார் எடுப்பார். அந்த சீக்வன்ஸ்ல எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காருன்றத நம்பி நினைச்சு அந்த வீட்டை டார்கெட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடி யார் இருக்காங்கன்றத பார்க்க மாட்டாங்க. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 50 பேர் ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னும் போது, இல்ல ஒரு 30 பேர் ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னும் போது, யாராவது ஒருத்தராவது பின்னாடி ஏதோ சஸ்பீஷியஸான ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றது உங்களுக்கு சென்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு ரீசன் அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியான ஒரு ஏஜென்ட்டா இருக்காங்க. அப்படி அந்த ஏஜென்ட்டா இருக்கவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் கூட அப்படி ரியாக்ட் ஆகலையே அப்படின்றது கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருந்தது. அண்ட் அந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டர் ஒளிஞ்சு வர இடமும் ரொம்ப புதர் மாதிரிலாம் இல்லை, எவிடென்ட்டா தெரியுது அந்த அங்க ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு சீக்வன்ஸை ஸ்டேஜ் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு படமானா கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு படம் தான். ரொம்ப கம்ப்ளீட்டாக, ரொம்ப சந்தோஷமாக பல்வேறு விஷயங்களை அங்கே ஹேண்டில் பண்ண விதம், அவங்க சொன்ன விதம். ஒரு சில படங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஏதோ ஒரு இடத்துல பிரெயினை ஆக்டிவேட் பண்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. நம்ம அந்த கதையோட பேச ஆரம்பிப்போம்ல, அந்த கதையோட இது இப்படி இருக்கலாம், இது இப்படி நடந்துக்கலாம்னு நமக்கு நாமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஒரு சில படங்கள்லாம் தான் நடக்கும். அதுல மிக முக்கியமா ஸ்டீஃபனுடைய படங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு மேஜிக் நடக்கும். இந்த படத்தையும் அப்படி ஒரு மேஜிக்கை நிகழ்த்தியிருக்காரு. அதுதான் அவருடைய வெற்றியா நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். அது ஒரு இன்டர்டா பஸ். நான் பிரவீன் KS. பாய்.